சச்சிதானந்தா சத்குரு ஸ்ரீ சாயிராம் சச்சிதானந்தா சத்குரு ஸ்ரீ சாயிராம் சச்சிதானந்தா சத்குரு ஸ்ரீ சாயிராம் சச்சிதானந்தா சத்குரு ஸ்ரீ சாயிராம் ஆத்மா ராமானந்த ரமண சாயிராம் அன்பின் குருவாய் எனையாள வந்த சாயிராம். சென்னை நங்கநல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா குரு தியான கூடத்தில் 8ஆம் ஆண்டு தொடக்க விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. நம்பிக்கையுடன் அழைப்பவர்களை ஒருபோதும் கைவிடாத ஷிரடி சாய்பாபாவின் அருளை பெற பக்தர்கள் ஒன்று கூடும் புனித தருணமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 11/6/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெற்ற இந்த மகா விழாவில் அதிகாலை முதலே பக்தர்கள் திரளாக வந்து சாய்பாபாவின் அருளை பெற்றனர். இந்த விழாவின் மிகச் சிறப்பான அம்சம் என்னவென்றால், பக்தர்கள் தங்கள் கரங்களாலேயே பாபாவுக்கு பால் அபிஷேகம் செய்வதுதான். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை, பெண்கள் முதல் இளைஞர்கள் வரை அனைவரும் பக்தி பரவசத்துடன் சாய்பாபாவிற்கு பால் அபிஷேகம் செய்தனர். அன்பான மூலராம் அவதாரம் சாயிராம் கண் பார்த்த குருநாதன் சாயிராம். அன்பான மூலராம் அவதாரம் சாயிராம் கண் பார்த்த குருநாதன் சாயிராம். கேளாமல் கிடைத்ததே ஜனனம் ஜனனம் எனையாளாக்க அழைத்ததே குருவின் சரணம். கேளாமல் கிடைத்ததே ஜனனம் ஜனனம் எனையாளாக்க அழைத்ததே குருவின் சரணம். சாய்ராம் சாய்ராம் என்ற நாமம் முழங்க பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களையும் நன்றிகளையும் பாபாவின் திருவடியில் சமர்ப்பித்தனர். பல பக்தர்கள் தங்கள் குடும்ப நலன், உடல் நலம், தொழில் வளர்ச்சி மற்றும் மன அமைதிக்காக இந்த புனித அபிஷேகத்தில் பங்கேற்றனர். கள்ளம் இல்லா கல்பதரு கலியில் கிடைத்த சாயி சொல்ல செல்லும் என் மனது ஷீரடி நாதனை தேடி ஆரெனக்கு ஆதரவு ஆராத பிறவிகள் ஏழினிக்கு நேரெனக்கு நீ இருக்க சேர்வது என்னாலோ ஷீரடிக்கு உன் பாலபிஷேகத்தின் போது ஆலயம் முழுவதும் பரவிய ஆன்மீக அதிர்வுகள் அங்கு இருந்த அனைவரின் மனதையும் நெகிழச் செய்தது. சாய்பாபாவின் கருணை பார்வை அனைவரின் வாழ்விலும் ஒளி வீச வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் அபிஷேகம் செய்தனர். நான் சொல்லி மகிழ்ந்திருப்பேன். அன்பான மூலராம் அவதாரம் சாயிராம் கண் பார்த்த குருநாதன் சாயிராம். அன்பான மூலராம் அவதாரம் சாயிராம் கண் பார்த்த குருநாதன் சாயிராம். கேளாமல் கிடைத்ததே ஜனனம் ஜனனம் எனையாளாக்க அழைத்ததே குருவின் சரணம். கேளாமல் கிடைத்ததே ஜனனம் ஜனனம் எனையாளாக்க அழைத்ததே குருவின் சரணம். கள்ளம் பாலபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்ற மகா ஆரத்தியில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சாய்பாபாவின் அருளை பெற்றனர். மந்திர ஓசைகளும் பக்தி பாடல்களும் தீப ஒளிகளும் இணைந்து ஆலயத்தை ஆன்மீக பேரொளியால் நிரப்பின.
நான் இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வாரமா வந்துட்டு இருக்கேன். மனசுல என்ன நினைக்கிறோமோ பாபா நல்லா நிறைவேற்றி வச்சிடுறாரு. ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கு இந்த கோவிலுக்கு வந்தா. அதே மாதிரி இந்த துணி பூஜை வந்து இங்க எந்த சரௌண்டிங்லயும் இந்த சாய்பாபா கோயில எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. இது வந்து இங்க பண்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஷீரடிக்கு போன பாக்கியம் எனக்கு இங்க வரும்போதெல்லாம் எனக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து பாபாவை தரிசனம் பண்ணுங்க. பாபாவை பத்தி சொல்லணும்னா இருக்காரு. ஒரு க்ஷணம் அவரை நினைச்சோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பாரு பாபா. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம அப்பான்ட்டு அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டோம்னா எல்லாமே நடக்கும். அதனால மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையா நம்ம குடும்பத்தையே அவர் காலடியில ஒப்படைச்சிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். மக்களால கைகளாலே அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பெரிய பாபாக்கு மேல போய் ரொம்ப திவ்யமான ஒரு தரிசனம். எல்லாரும் அவங்கவுங்க கையாலேயே பாலாபிஷேகம் பண்ணி ரொம்ப ஆனந்த வெள்ளத்துல இருந்தாங்க. மாலை நேரத்தில் நடைபெற்ற சந்தனக்காப்பு அலங்காரம் பக்தர்களை பரவசப்படுத்தியது. குளிர்ச்சியும் புனிதமும் நிறைந்த சந்தனத்தால் சாய்பாபாவிற்கு சிறப்பான சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பாபா தெய்வீக தோற்றத்தில் அருள்பாலித்தார். சந்தனத்தின் மனம் ஆலயம் முழுவதும் பரவி பக்தர்களின் மனதில் அளவற்ற அமைதியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தியது. அழகிய சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சாய்பாபாவை தரிசிக்க பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பாபாவை வழிபட்டனர். அதிகாலையில் பக்தர்கள் பங்கேற்ற பாலபிஷேகம் முதல் மாலையில் நடைபெற்ற சந்தனக்காப்பு அலங்காரம் வரை நாள் முழுவதும் ஆன்மீக பேரானந்தத்தில் நடைபெற்ற இந்த 8ஆம் ஆண்டு தொடக்க விழா பக்தர்களின் மனதில் நீங்கா நினைவுகளை பதித்தது. 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் மற்றொரு அம்சமாக 12/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று 1008 தீப வழிபாடு நடைபெற்றது. மக்களின் நலன் மற்றும் உலக அமைதிக்காக நடைபெற்ற 1008 தீப வழிபாடு பக்தர்களின் பேராதரவுடன் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா குரு தியான கூடத்தில் நடைபெற்ற இந்த புனித நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீப வழிபாட்டில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வின் முக்கிய அம்சமாக பக்தர்களே நேரடியாக தீபம் ஏற்றி வழிபட்டனர். ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றும் போதும் தங்கள் குடும்ப நலன், உடல் நலம், கல்வி முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மற்றும் உலக நலன் ஆகியவற்றிற்காக மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்று சாய்பாபாவின் திருவடியில் தங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பித்தனர். ஆயிரத்தெட்டு தீபங்கள் ஏற்றப்பட்டு ஆலயம் முழுவதும்
ஒளிமயமான ஆன்மீக சூழல் உருவானது. தீப ஒளியில் மின்னிய ஆலயத்தின் தோற்றம் பக்தர்களின் மனதில் பக்தி உணர்வை மேலும் அதிகரித்தது. ஒவ்வொரு தீபமும் ஒரு பிரார்த்தனையாகவும் ஒவ்வொரு ஒளிக்கதிரும் ஒரு நம்பிக்கையாகவும் அந்த மாலை நேரத்தை ஆன்மீக விழாவாக மாற்றியது. ஓம் சாய்ராம் என்ற நாமம் முழங்க பக்தர்கள் ஏற்றிய 1008 தீபங்களின் ஒளி ஆலயம் முழுவதும் தெய்வீக அதிர்வலைகளை பரப்பியது. தனிப்பட்ட வேண்டுதல்களை தாண்டி உலக நன்மை, மக்கள் நலன் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நோயற்ற வாழ்வு, வளமான குடும்பம், நல்ல மழை, விவசாய செழிப்பு மற்றும் நாட்டின் முன்னேற்றம் ஆகியவற்றை வேண்டி பக்தர்கள் மனதார பிரார்த்தனை செய்தனர். இது வெறும் தீப வழிபாடு மட்டுமல்ல, மனித நேயத்தையும் ஒற்றுமையையும் எடுத்துரைக்கும் ஒரு ஆன்மீக சங்கமமாக அமைந்தது. தீபங்களின் ஒளியில் காட்சியளித்த சாய்பாபாவின் திவ்ய தரிசனம் பக்தர்களின் மனதை நெகிழச் செய்தது. தீபங்களின் பிரகாசமும் பக்தர்களின் நம்பிக்கையும் ஒன்றிணைந்து அந்த மாலை நேரத்தை மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக மாற்றியது. மக்கள் நலன் வேண்டி நடைபெற்ற 1008 தீப வழிபாடு பக்தர்களின் பேராதரவுடன் வெற்றிகரமாக முடிவடைந்தது. ஒவ்வொரு தீபமும் உங்கள் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றட்டும். ஷிரடி சாய்பாபாவின் அருள் அனைவரின் இல்லங்களிலும் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் பக்தி ராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.